எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் தமையா. தமையா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபோட பெயின், ப்ரெஷர், அவங்களோட ஃபெயிலியர் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கிறதுக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் தமையா. ஸோ பேசிக்காகவே ஒரு வீட்டில் இருக்கிறவங்க நிறைய ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்டுக்கு கிடைக்கிற ப்ரமோஷனாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்க நல்லா மார்க் வாங்குவாங்க, அவங்களோட ப்ராக்ரஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற சீனியர் சிட்டிசன் அவங்கள நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட சக்ஸஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்களோட சக்ஸஸ் எப்பயுமே விசிபிளாக எங்கேயுமே தெரியவே தெரியாது. அவங்க இண்டிவிஜுவலாக என்ன சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் 1000 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுவும் அவங்களோட டைம் லைனில் கரெக்டாக அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் தமையா. உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கலாம், இல்லை சர்வீஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பேசிக்காகவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்று நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும், யாருக்கிட்ட சொல்லணும், அதோட டிசைன் எப்படி பண்ணணும், இல்லை எப்படி ஒரு குளோபல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்கிட்ட கைடன்ஸ் கேட்கணுன்றது கூட தெரியாது. இன்னும் சில பேர் ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் அடுத்த லெவல் வந்து இது ஒரு டீலரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எப்படி ரீட்டைலுக்கு எடுத்துகிட்டு போகணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்னா கூட அதை எப்படி கொடுக்கணுன்றது தெரியாது. இந்த மாதிரி அவங்கள சுற்றி ஏதாவது ஒரு டேலண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதை அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி கைடன்ஸ் கேட்கணுன்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் தமையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கலாம், ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஏன் உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் டியூஷன் டீச்சராக இருக்கலாம், டியூஷன் சொல்லிக் கொடுக்கலாம், எனி டேலண்ட் பாட்டு பாடலாம், ஏதோ ஒரு ஸ்கில் செட்டை நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். உங்களோட திறமையை நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுனா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேமிலியோட லைஃப்பை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அது ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்டாக உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும். ஸோ இப்படி ஒரு சோஷியல் சப்ஜெக்ட்டுக்காக தான் எங்கள் ராஜேஸ்வரி மேடம் இதை உட்காந்து ரொம்ப யோசித்து இதை எப்படியெல்லாம் பண்ணலாம், ப்ராடக்ட் பேஸ்டாக போகலாமா, சர்வீஸ் பேஸ்டாக போகலாமா, இல்லை இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும், இன்றைக்கி இருக்கிற ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எவ்ரி ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பை அடுத்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே எல்லா விதமான சப்போர்ட்டும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணணுன்றதுக்காகவே கிரியேட் பண்ணதான் தமையாங்கிற பிளாட்ஃபார்ம்.